அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அளித்த கடிதத்தை ஏற்கக்கூடாது என கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அளித்த கடிதத்தை ஏற்கக்கூடாது என மதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் நடைபெறும் மதிமுகவின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் துரை வைகோ அவர்கள் தொடர வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அளித்த கடிதத்தை ஏற்கக்கூடாது என கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். விவரம். மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டமானது கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ தலைமையில் தற்பொழுது அரை மணி நேரத்துக்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் 100க்கும் மேற்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் துரை வைகோவின் விலகல் கடிதத்தை தலைமை ஏற்கக்கூடாது என்று விவாதம் செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்தார். கட்சியில் ஒருவர் கட்சியின் தலைமை தொடர்பான ரகசியங்களை கட்டி விடுவதாகவும் மல்லை சத்யா மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருந்தார். இன்று காலை கூட தனது நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதாகவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் துரை வைகோவின் முதன்மை செயலாளர் விலகலை மதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடாது, கட்சியின் எதிர்காலம் துரை வைகோ தான், கட்சியின் இனிமே வழிநடத்தப் போவதே துரை வைகோ தான் என்று கட்சி நிர்வாகிகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒருமித்த குரலில் தற்போது விவாதம் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கு நிர்வாகிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மல்லை சத்யா நிர்வாக குழு கூட்டத்திற்கு வந்தவுடன் பெரும்பாலான நிர்வாகிகள் யாரும் எழுந்து அவருக்கு வணக்கம் கூட வைக்கவில்லை என்றும், அவர் வழக்கமாக வைகோவிற்கு அருகில் அமர வைக்கப்படுவர் இன்று இறுதியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகக்கூடாது என்றும் அவர் விலகல் கடிதத்தை தலைமை ஏற்கவே கூடாது என்றும் நிர்வாகிகள் ஒருமித்த குரலில் தற்பொழுது குரல் எழுப்பி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நன்றி மகேந்திரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.